ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் இருந்துச்சு, பட் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து அதை காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குது படம். ஒன் மோர் பார்க்கணும். ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அது கிரைம் த்ரில்லராக இருக்குது படம் பார்க்க. கிரைம் மாதிரி கதை போயிட்டுருக்கு. ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு கொலை நடக்குது. அது எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுன்றது அது ஒரு 10 மணி நேரத்தில் இந்த படத்தை பற்றி இந்த படத்துக்குள்ளே கண்டுபிடிக்கிறாங்க. நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கும். 10 hours படம் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி 10 மணி நேரத்தில் எப்படி முடிச்சாங்கன்னே தெரியல. படம் வந்து கடகடன்னு போயிட்டே இருக்குது. ரொம்ப த்ரில்லிங்கு, ரொம்ப சஸ்பென்ஸ் நிறையா இருக்குது. சிபிராசன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. படத்தில் வந்து தமிழ் சினிமா இந்த ஹீரோ ஹீரோயிங்க டூ இட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நான் ஒரு படம் ஒன்று கொடுக்குறேன், இதுதான் படம், என்னால் வந்து தேட்டரில் வந்து மக்கள் வந்து மொனி சீட்டில் உட்கார வைக்க முடியும் அப்படின்றது டைரக்டர் ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன். நைஸ் எடிட்டிங் சரி, விஷுவல் காமிச்சதும் சரி, முழுக்க முழுக்க படத்தை நைட்டில் ஷூட் பண்ணவேவும் நல்லா இருந்துச்சு. ஸோ படம் வந்து தேட்டர் வந்து பாருங்க நண்பா, படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் சூப்பர். நம்மளை வந்து சீட் எட்ஜ்லேயே வச்சுருந்தாங்க செகண்ட் ஹாஃப்லாம். மியூசிக்கும் வந்து சூப்பராக இருந்தது. டேரக்டரும் சூப்பராக பண்ணியிருந்தார் ஸ்க்ரீன் ப்ளே. இது வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான், பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. த்ரில்லிங்காக இருந்தது. நமக்கே வந்து கணிக்க முடியல இவங்க தான் அந்த மர்டர் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி. அது வந்து நம்ம பார்த்தோன்னே சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அவரோட கம்பேக் படம் இது. ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்கும் பயங்கரமாக உட்காந்துருக்கு. படம் வந்து அந்த ஹீரோயின் இல்லை, பாட்டு இல்லை, அதெல்லாம் வந்து எதுவும் இல்லை. பட் வந்து எங்கேஜாக வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு சார், படம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு பொண்ணை கடத்துறாங்க, கொலை பண்ணுறாங்க, அதை பற்றி தான் போயிருக்கு. சார் நல்லா இருந்துச்சு சார். அங்கே எதுவுமே கிடையாது. மற்றபடி கதைக்குள்ளே போயிட்ட பிறகு இந்த கதைக்கு நமக்கு சாங்கே நடுவில் தேவையில்லடான்னு நமக்கே தோணுது, ஆடியன்ஸ்க்கே தோணுது. அந்த சாங் தேவையில்ல சார், பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது படம் பார்க்க. சிவராஜ் சார் அதான் போலீஸாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்குது சார், பார்க்கலாம். கொலை அது நடக்குது, கொலையை எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றது தான் கதை முழுக்க முழுக்க. ஸோ ஒரு அதுவே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கொலை இதுக்கு தான் நடக்குதான்றதே உங்களுக்கு லாஸ்ட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஷனில் நடக்கிற விஷயமா இருக்கட்டும், ரொம்ப த்ரில்லிங்காக நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள். ஓவரால் படம் ரொம்ப த்ரில்லிங் நண்பா. படம் வந்து முடிஞ்சதே தெரியல, உங்களுக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது படம். ஸோ அவ்வளோ நேரம் லென்த்தியாக போனதெல்லாம் தெரியல, டக்குன்னு முடிஞ்சிச்சு. லேக் எந்த இடத்துலையும் இல்லை. மியூசிக் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. ஸோ சிவராஜன் நல்லா தெரியும், நல்ல ஆக்டரு. ஸோ அவர் நல்லா நடிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா தமிழ் சினிமா அவர் அங்கீகரிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல கலைஞனை தமிழ் சினிமாவை கொண்டாடலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து படத்தை தேட்டரில் பாருங்கள். இதை மாதிரியான படங்கள் வரும்பொழுது இப்போ ரீரிலீஸ் சச்சினை நம்மளாம் போய் கொண்டாடுறோம், பெரிய ஆக்டர், ஓகே ரீரிலீஸ் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியம் இல்லையோன்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. தொடர்ந்து ஒரு 1000 படங்கள் வருஷத்துக்கு வருது, வெளியிடாமல் போகுது, தேட்டர் கிடைக்காம போகுது, கொண்டாட முடியாமல் போகுது. இப்படி இருக்கும்பொழுது ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணும்பொழுது இதை மாதிரியான நல்ல படங்கள் அடிபட்டுருமோ அப்படின்ற ஒரு கோபமும் ஆத்திரம் தான் இருக்குது. ஏன்னா படங்கள் அவ்வளோ இருக்குது. நான் நடிகனாக முயற்சி பண்ணும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன படங்கள் வந்து தெரியாமலே போயிடுது இல்லையா. ஸோ அப்படின்னும் போது இது மாதிரி ரீரிலீஸ்லாம் தேவையில்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியமானால் அதுவும் எனக்கு மிகப்பெரிய சந்தேகம். பட் ஆனால் இதை மாதிரி படங்கள் கொண்டாடுங்க, சின்ன படங்களை வரவேறுங்க. ஸோ நன்றி நண்பா. ட்ராவல்ஸ் பஸ்ஸில் இன்றைய காலகட்டத்தில் என்ன நடக்குது? ஒரு 50 பேர் போகிற பேசஞ்சரில் ஒரு 25 பேர் போகிறாங்க. 25 பேர் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கொலை ஒன்று நடக்குது. அந்த கொலை எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யார் கொலை பண்ணாங்கன்னே தெரியல, கண்டுபிடிக்க முடியல லாஸ்ட் வரையும். சிவராஜ் நல்லா நடிச்சிருக்காரு, ஹீரோயினி கிடையாது, சின்ன சின்ன ஆக்டர் மட்டும் நம்ம காமெடி ஆக்டர் இருக்காங்க, குரோஷி இருக்கிறார். படம் அருமையாக இருக்குது. நல்லா தான் இருந்தது. நிறைய ட்விஸ்டாக இருந்துச்சு. அரசியல் பற்றி தான். அந்த கள்ள ஓட்டு போடக்கூடாது, அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்களோ அதை இன்ட்ரெஸ்டாக இருந்தது லாஸ்ட் வரைக்கும். நல்லா இருந்தது. ட்விஸ்ட்டு நிறையா இருந்தது, எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் லாஸ்ட்டு ட்விஸ்ட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருந்தது படம். நல்லா சஸ்பென்ஸாக இருக்குது படம். இட்டு நல்லா சூப்பராக இருக்குது படம். நல்லா சஸ்பென்ஸான படங்க.